மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் 4 பேர், அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் 2 பேர் என மொத்தம் 6 பேரின் வேட்பு மனுக்களும் ஏற்கப்பட்டன. ராமதாஸ் ஆதரவாளர் உள்ளிட்ட மற்ற அனைவரது மனுக்களும் நிராகரிக்கப்பட்டதால் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் 6 பேரும் போட்டியின்றி தேர்வாவது உறுதியாகியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வான திமுகவின் திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ், என்.ஆர். இளங்கோ, கனிமொழி சோமு, அதிமுகவின் தம்பிதுரை மற்றும் அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமாக தலைவர் ஜி.கே. வாசன் ஆகியோரின் 6 ஆண்டு பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் காலியாகும் 6 இடங்களுக்கு 6 பேரின் வேட்புமனுக்கள் மட்டுமே ஏற்கப்பட்டுள்ளதால் வாக்குப்பதிவு நடைபெறாது. ஆனாலும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் 9ஆம் தேதி வரை அவகாசம் உள்ளதால் அன்று மாலை வேட்பாளர்கள் 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.